ஆண்டவர் சொன்னால் இந்த சுடுகாட்டில் நீ கர்த்தருடைய ஊழியத்தை செய்யணும். நம்ம இருந்தது ஒன்று ஆண்டவர், ரெண்டாவது நானும், மூணாவது பேய், 3 பேர் தான் இருந்தோம், வேறு எதுவுமே கிடையாது. ஆண்டவர் சொன்னார் எப்படி, நான் எனக்கே சந்தேகம் இல்லை. அப்போ சில நேரத்தில் சொல்லி இந்த பள்ளி லூசனம் பிடிச்சிட்டாம்பா, ஏன்னா நாள் நடமாட்டம் உள்ள இடத்துல சபை கட்டலாமில்ல, அதுவுமே கிடையாது. ஆனால் உண்மையாக சொல்கிறேன், அன்றைக்கி நான் ஆண்டவர்கிட்ட அழுவேன், ஆண்டவரே இந்த காட்டுக்குள்ளே இருக்கிறேனே எனக்கு ஒரு எதிர்காலம் உண்டா? இந்த காட்டுக்குள்ளே கர்த்தரனை கொண்டு வந்து பாடுற திறமை இருந்துச்சு, பிரசங்கிக்கிற திறமை இருந்துச்சு, ஜெபிக்கிற திறமை இருந்துச்சு, தோத்திரம் ஜனங்களோடு பேசுகிற திறமைகள் இருந்துச்சு. ஆனால் கொண்டு உட்கார வச்ச இடம் ஆள் நடமாட்டமே இல்லாத இடத்துல ஆண்டவர் கொண்டு வச்சார். நானே நினச்சேன் ஜுவாலி முடிஞ்சுன்னு. ஆனால் ஒரு காலத்தில் கர்த்தர் சொன்னார், உன்னிடத்தில் இருக்கிற அபிஷேகம் இன்னதென்று நான் உலகத்திற்கு வெளிப்படுத்தும் ஒரு நாள் வரும், அது வரைக்கும் மௌனமாயிரு அப்படின்னா. தோத்திரம், உன்னிடத்தில் இருக்கிற அபிஷேகம் இன்னதென்று உலகம் அறிகிற ஒரு காலம் வரும், நீ அது வரைக்கும் மௌனமாக